பிரித்தானியாவின் லண்டனின் தென்கிழக்கு பகுதிகளில் உள்ள பல்வேறு வணிக நிறுவனங்களில் சட்டவிரோதமாக பணியாற்றும் நபர்களை கண்டறியும் நோக்கில் குடிவரவு அதிகாரிகள் அதிரடி சோதனைகளை மேற்கொண்டு வருகின்றனர். ஒரு அழகு கலை நிலையத்தில் அதிகாரிகள் திடீர் சோதனை நடத்தியுள்ளனர். அங்கு வாடிக்கையாளர்களுக்கு நகங்களை மெருகேற்றிக் கொண்டிருந்த 2 சீன பெண்கள் அதிகாரிகளை கண்டதும் அதிர்ச்சியடைந்தனர். அவர்கள் மொழிபெயர்ப்பாளர் மூலம் விசாரிக்கப்பட்டனர். விசாரணை முடிவில் அவர்கள் குடிவரவு பிணையில் விடுவிக்கப்பட்டனர். இதன் மூலம் அவர்கள் மீது எதிர்காலத்தில் சட்ட நடவடிக்கை எடுக்க வாய்ப்புள்ளது. அங்கு வந்த வாடிக்கையாளர்கள் பாதியிலேயே திருப்பி அனுப்பப்பட்டனர். முன்னதாக 30,000 பவுண்ட் அபராதம் விதிக்கப்பட்ட ஒரு கார் வாஷ் நிலையத்திலும் அதிகாரிகள் சோதனை நடத்தினர். இதன்போது அந்த நிலையத்தின் உரிமையாளரின் மகன் பேசுகையில், முன்பு போலி ஆவணங்களை காட்டி சிலர் வேலைக்கு சேர்ந்தனர். ஆனால் இப்போது நாங்கள் மிகவும் கவனமாக இருக்கின்றோம். அனைத்தும் சட்டப்பூர்வமாகவே நடைபெறுகின்றது என்று கூறியுள்ளார். அங்கிருந்த ருமேனிய தொழிலாளர்கள் சட்டப்பூர்வமாக பணியாற்றுவது குடிவரவு அதிகாரிகளால் உறுதி செய்யப்பட்டது. 2024ஆம் ஆண்டு ஜூலை மாதம் முதல் கைது நடவடிக்கைகளின் எண்ணிக்கை 83% அதிகரித்துள்ளது. கடந்த ஆண்டில் மட்டும் லண்டனில் 2100க்கும் மேற்பட்டோர் கைது செய்யப்பட்டுள்ளனர். இது முன்னைய ஆண்டை விட 47% அதிகமாகும். நாடு முழுவதும் சுமார் 17,400 சோதனைகள் நடத்தப்பட்டு 12,300க்கும் அதிகமானோர் கைது செய்யப்பட்டுள்ளனர். இது 2019ஆம் ஆண்டுக்கு பிறகு பதிவான மிக உயர்ந்த எண்ணிக்கையாகும். இது குறித்து உள்துறை அமைச்சர் மைக் டேப் கூறுகையில், இத்தகைய சோதனைகள் மிகவும் அவசியமானவை. சட்டவிரோதமாக வருபவர்கள் பிரிட்டிஷ் தொழிலாளர்களின் வாய்ப்புகளை பறிக்கின்றனர். நாங்கள் அனைத்து முனைகளிலும் சட்டவிரோத குடியேற்றத்தை தடுக்க நடவடிக்கை எடுத்து வருகின்றோம் என்று கூறியுள்ளார்.